வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் செங்கேனி பழனி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் இந்திய சிவில் கணக்கு சேவை, இந்திய பாதுகாப்பு கணக்கு சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் பயிற்சி அதிகாரிகள் குழுவை இன்று சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர், தம்மை சந்தித்த அதிகாரிகள் ஃபரிதாபாத்தில் உள்ள அருண்ஜேட்லி தேசிய நிதி மேலாண்மை நிறுவனத்தில் தொழில்முறை பயிற்சி பெறுவதாக தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் நடைபெற்ற பஸ்தர் பந்தம் திருவிழா பஸ்தரின் வளமான கலாச்சாரம், மரபுகள் மற்றும் பழங்குடி பாரம்பரியத்தை அற்புதமான முறையில் வெளிப்படுத்தியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர், சத்தீஸ்கர் மாநிலத்தின் பஸ்தர் பெயர் குறிப்பிடப்படும் போதெல்லாம் மாவோயிசம், வன்முறை மற்றும் வளர்ச்சியில் பின்தங்கிய நிலை ஆகியவையே நினைவுக்கு வந்த நிலை தற்போது மாறிவிட்டதாக தெரிவித்துள்ளார். இப்பொழுது இந்நகரம் வளர்ச்சிக்கும் உள்ளூர் மக்களின் வளர்ந்து வரும் தன்னம்பிக்கைக்கும் பெயர் பெற்று திகழ்வதாக குறிப்பிட்டார். இம்மாதம் 7ஆம் தேதி முதல் நேற்று வரை பஸ்தர் பந்தம் திருவிழா சத்தீஸ்கரில் நடைபெற்றது. இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் உள்ளூர் சமூகங்களை மேம்படுத்துவதிலும் இதுபோன்ற நிகழ்வுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். இத்திருவிழாவில் பங்கேற்ற அனைத்து மக்களுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பஸ்தரின் வரவிருக்கும் காலம் அமைதி, முன்னேற்றம் மற்றும் கலாச்சார பெருமையின் உணர்வால் நிரப்பப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் கிசான் திட்டம் தொடங்கப்பட்டதில் இருந்து இதுவரை 4 லட்சம் கோடிக்கும் மேல் விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணை அமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இன்று மக்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், விவசாயிகளின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடியால் 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்ட PM கிசான் திட்டம் ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதி பலன் 3 தவணைகளில் விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதாக தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் இத்திட்டத்தின் பலன்கள் இடைத்தரகர்கள் தலையீடு இல்லாமல் சென்றடைவதை டிஜிட்டல் உள்கட்டமைப்பு உறுதி செய்வதாக கூறினார். சமுத்திர மந்தன் திட்டத்தின் கீழ் ஹைட்ரோ கார்பன் வளங்களை கண்டறிய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை இணை அமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இது தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், மகாநதி மற்றும் காவிரி ஆற்றுப்படுகையில் இதுகுறித்த ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டதில் ஹைட்ரோ கார்பன் கண்டறியப்பட்டதாக தெரிவித்தார். நாடு முழுவதும் 29,000க்கும் மேற்பட்ட மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளதாக மத்திய கனரக தொழில்துறை இணை அமைச்சர் திரு பூபதி ராஜு சீனிவாச வர்மா தெரிவித்துள்ளார். இன்று மக்களவையில் இது தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், நாடு முழுவதும் போதுமான அளவு மின்சார வாகன சார்ஜிங் உள்கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்காக 912 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதியை அரசு ஒதுக்கியுள்ளது என்றும், PM இ-டிரைவ் திட்டங்களின் கீழ் 2000 கோடி ரூபாயை ஒதுக்கி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சவுதி அரேபியாவின் ரியாத்தில் நடைபெற்ற உலக பாதுகாப்பு கண்காட்சி 2026இல் இந்தியா தனது உள்நாட்டு பாதுகாப்பு திறன்களை வெளிப்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு தொடர்பாக பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் இந்திய தனியார் நிறுவனங்களின் உற்பத்தி திறனை வெளிப்படுத்தும் வகையில் கடந்த 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் இக்கண்காட்சி நடைபெற்றது. இதில் மத்திய பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் திரு சஞ்சய் சேத் தலைமையிலான குழு கலந்து கொண்டது. கண்காட்சியை தொடர்ந்து அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரகத்தில் நடைபெற்ற இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்பு நிறுவனங்களின் தலைவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய திரு சஞ்சய் சேத், பாதுகாப்பு தேவைகளில் தன்னிறைவை அடைவதற்கு இந்தியாவிற்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையிலான கூட்டு ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். புதுச்சேரியில் வரும் 12ஆம் தேதி தொடங்கி 4 நாட்கள் நடைபெறவுள்ள புதுச்சேரி திரைப்பட விழாவிற்கான லோகோவை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் திரு KSP ரமேஷ், மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன், அரசு செயலர் திரு முகமது அசன் அபித் ஆகியோரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புதுச்சேரி திரைப்பட விழா நாளை மறுநாள் தொடங்கி 15ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு நடைபெறுகிறது. கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபம், சுப்ரைன் வீதியில் அமைந்துள்ள அலையன்ஸ் பிரான்சிஸ், லாஸ்பேட்டில் உள்ள டாக்டர் APJ அறிவியல் மையம் மற்றும் கோளரங்கம், கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடல் ஆகிய இடங்களில் ஒரே நேரத்தில் படங்கள் திரையிடப்பட உள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.